Hi guys, welcome to Easy Learning Channel. 6th standard Maths exercise 1.4ல objective type questions தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா சம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி மேக்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் நம்மளோட எய்மாக வச்சு நம்ம எல்லாமே சொல்லித்தரோம். உங்களுக்கு புரியலனா திருப்பி கமெண்ட்டில் கேளுங்க. வேறு எதனா சம்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். இப்போ வாங்க ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் 7th சம் பார்க்கலாம். இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த நம்பர் விச் ஆன் ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 gives level 1000 இஸ் டேஷ். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு லெவல் 1000 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு லெவல் 1000 கிடைக்குது. இங்கே ஆப்ஷனில் 4 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். இது லெவல் 1000 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10,345. இங்கே பாருங்கள், இது 1000 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 1s, 10s, 100, 1000. 1000 பக்கத்தில் என்ன இருக்குது? 3 இருக்குது. 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 10,000 இது 10 அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். அப்போ இது கிடைக்காது. ஓகேங்களா? புரியுதா? இப்போ இங்கே பாருங்கள், 10,855 இருக்குது. 1s, 10s, 100, 1000. 1000 பக்கத்தில் என்ன இருக்குது? 8 இருக்குது. 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன இடத்துல 1 ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். இப்போ இதில் வருதுங்களா பாருங்கள். இப்போ நான் இங்கே போடுறேன் சும்மா 10,855. இதில் பி ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 1s, 10s, 100, 1000. 1000 பிளேஸில் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பக்கத்து வேல்யூ பார்ப்போம் எப்போவுமே. பக்கத்தில் என்ன இருக்குது? 8 இருக்குது. 5க்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? 5க்கு மேலே இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல +1 ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். இங்கே ஆட் பண்ணலாங்களா? 1 இந்த இடத்துல 1 ஆட் பண்ணுவோம். நம்ம 1 பக்கத்தில் எல்லாம் 0 போட்டுருவோம். 11,000 கிடச்சிச்சிங்களா? அதுதான் இங்கே. ஓகேங்களா? அப்போ என்ன வேல்யூ? பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போது 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? த எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812 இஸ் டேஷ். இந்த நம்பரை நம்ம எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? நியரஸ்ட்டு 100க்கு எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1s, 10s, 100. 100 எது? 8 தான் 100. 8க்கு பக்கத்தில் பாருங்கள், 10s வேல்யூவில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அது வரைக்கும் நம்ம அப்படியே எழுதிப்போம். ஓகேங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை கூட அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர்? அப்போ இதில் சி ஆன்சர் தான். ஓகேங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பர் பக்கத்தில் பாருங்கள், 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்பரை அப்படியே எழுதிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரையும் அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். இப்போ 9th ஒன் பாருங்கள். இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. நியரஸ்ட்டு லேக்குக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இதில் எது லேக்கு? 1s, 10s, 100, 1000, 10,000, லேக் இடத்துல 7 இருக்குது. 7க்கு பக்கத்தில் பாருங்கள் 8. 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல +1 பண்ணிப்போம். +1 பண்ணால் 8 வரும். ஓகேங்களா? 9, 8. ஓகேங்களா? போட்டாச்சு. பக்கத்தில் எல்லாமே 0 போட்டு. எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. என்ன ஆப்ஷன் வரும்? அப்போது ஏ ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா? இப்போது 10th ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? த எஸ்டிமேட் டிஃப்ரென்ஸ் ஆஃப், இந்த 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன? மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இங்கே 2 நம்பரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது 2த்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாமா? எந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? நியரஸ்ட்டு 1000 பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 1s, 10s, 100, 1000, 10,000, லேக். 1000 பிளேஸில் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7க்கு பக்கத்தில் பாருங்கள் 8. 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல +1 பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். 1, 6, 8, 0, 0, 0. ஓகேங்களா? இப்போ இதே இடத்துல 1000 தான் 1000 பிளேஸில் தான் பண்ணணும். 1000 பிளேஸில் 2 இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல +1 பண்ணிக்கணும். 3, 0, 0, 0.
ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பர் 1000 பிளேஸில் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல +1 பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுடணும். 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்குமே 0 போட்டுடணும். ஓகேங்களா? இப்போ வாங்க இது மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 0 0, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 16 அப்படியே போட்டுருவோம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சரு. இதோட ஆப்ஷன் எங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஓகேங்களா? பி ஆப்ஷன் இது. அவ்வளோதான். நம்ம ஒரே கான்செப்ட் என்ன பண்ணணும், 5க்கு மேலே இருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பரை 1ஆல் ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். இதே 5ஐ விட கீழே இருக்குது, அதாவது 4க்குள்ளே இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்ன நம்பர் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் 0 போட்டுருவோம். இதுதான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம சம்ஸ் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு மேலே சம்ஸ் எதனா வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக அந்த சம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ்.